வணக்கம் சென்னை மேப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். நம்ம சென்டர் மேப்பில் டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம், அதுவும் தமிழில் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு இங்கிலீஷில் டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெய்லியும் இங்கிலீஷ்லேயும் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறேன். நாங்கள் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி, போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் கொடுக்குறோம். பிகாஸ் ஏன்னா அது எம்சிக்யூஸும் கொடுக்குறோம், அட் த சேம் டைம் அதோட ஹிஸ்ட்ரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் ஃபேக்ட்ஸோட எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் நவம்பர் 13, 2025 கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இரண்டாவது WHO பாரம்பரிய மருத்துவ உலகளாவிய உச்சி மாநாடு 2025 கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டாவது WHO ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸ் குளோபல் சமிட். WHO ட்ரெடிஷனல் மெடிசின் குளோபல் சமிட் 2025 கருப்பொருள் என்ன அப்படின்னா, சமநிலையை மீட்டமைத்தல், ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வின் அறிவியல் மற்றும் நடைமுறை. இதுதான் சமநிலை. ஸோ இதோட இது என்ன அப்படின்னா, ரெஸ்டோரிங் பேலன்ஸ் த சயின்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு இதோட மீனிங். ஸோ சமநிலை மீட்டமைத்தல், சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வின் அறிவியல் மற்றும் நடைமுறை அப்படிங்கிறது இந்த இதோட கருப்பொருள். நவம்பர் 2025 இரண்டாவது உலக சுகாதார அமைப்பின் WHO பாரம்பரிய மருத்துவ உலகளாவிய உச்சி மாநாடு டிசம்பர் 17 முதல் 19 வரை உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த உச்சி மாநாட்டை WHO மற்றும் ஆயுஷ் அமைச்சகம் இணைந்து நடத்துகின்றது. இதன் கருப்பொருள் என்ன அப்படின்னா, சமநிலை மீட்டமைத்தல், சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வின் அறிவியல் மற்றும் நடைமுறை. இதுதான் பாரம்பரியம், நிரப்பு மற்றும் ஒருங்கிணைந்த மருத்துவத்தை ஒருங்கிணைக்குவதற்கான சான்று, உரையாடல் மற்றும் நடவடிக்கை ஊக்குவிப்பது இது நோக்கமாக அமைஞ்சிருக்கு. இந்த உச்சி மாநாடு புதுமை, உள்நாட்டு ஞானம் மற்றும் டிஜிட்டல் ஆரோக்கியத்தை இணைப்பதான் இதுல கவனம் செலுத்துறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், நவம்பர் 2025 பிரம்மஷிரா பயிற்சி எங்க நடத்தப்பட்டது? பிரம்மஷிரா பயிற்சி எங்க நடத்தப்பட்டது அப்படின்னா, குஜராத்ல நடத்தப்பட்டிருக்கு. எக்ஸசைஸ் பிரம்மஷிரா ஸோ எங்க நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஜராத்ல. இது வந்து இந்திய ராணுவம் குஜராத்ல ரான் அண்ட் கிரீக் செக்டர்ல முப்படை பயிற்சி திரிசூலின் கீழ் பிரம்மஷிரா பயிற்சி நடந்திருக்கு. இந்த இதுல ராணுவம், கடற்படை, விமானப்படை, கடலோர காவல்படை, எல்லை பாதுகாப்பு படை, BSF வரைக்கும் இந்த இதுல வந்து இணைஞ்சு நடத்துறாங்க. இந்த பயிற்சி ஒருங்கிணைந்த நில, கடல், வான் செயல்பாடுகளை மற்றும் பல கள ஒருங்கிணைப்பு சோதித்து பார்க்கறது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் நாட்டோட சேஃப்டிக்காக இந்த பயிற்சி புதிய தொழில்நுட்பங்கள், சைபர் மற்றும் ட்ரோன் போர் இதெல்லாம் ராணுவத்துல யூஸ் பண்றத எல்லாத்தையுமே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தெற்கு கட்டளை தார் பாலைவனத்தில் மருஜ்வாலா மற்றும் அகண்ட பிரக பயிற்சியை இது வழிநடத்திருக்கு. ஓகேவா? இது ராணுவத்தின் தசாப்த மாற்றத்தை பிரதிபலிக்கிறது மற்றும் கூட்டத்தன்மை, ஆத்ம நிர்பர்தா அப்படின்னு சொல்லிட்டு அது தன்னம்பிக்கைன்னு சொல்லுவாங்க, இதையும் சேர்த்து நடத்துறாங்க. மூன்றாவது, நவம்பர் 11 முதல் 27 வரை ஹனோயில் நடைபெறும் இந்திய வியட்நாம் ராணுவ பயிற்சி பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து வின்பாக்ஸ். ஓகேவா? வின்பெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் இதோட இது. வின்பெக்ஸ்னா 6வது எடிஷன் இந்தியா வியட்நாம் ஆர்மி எக்ஸசைஸ் தான் வின்பெக்ஸ். ஓகே, இந்தியா வியட்நாம் ஆர்மி எக்ஸசைஸ் வின்பேக்ஸ். நவம்பர் 11 பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ் குமார் சிங், மூத்த லெப்டினன்ட் ஜெனரல் புங்ஸுடன் தலைமையில இந்த ஹனோபில் இந்திய வியட்நாம் ராணுவ எக்ஸசைஸ் நடந்திருக்கு. ஓகே, ஐநா அமைதி காக்கும் நடவடிக்கைகளை இதை வந்து வலுப்படுத்துற விதமா இந்த இது நடக்குது. வின்பேக்ஸ் 2025 ஒரு படைக்கு இடையே செயல்படும்
தயார் நிலை மற்றும் ஒருங்கிணைப்பை அதிகாரப்பூர்வமாக நோக்கிறது தான் இதோட மெயின் இதுவே ரெடினஸை ஃபாஸ்டா ஆக்குறது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்னலாம் முக்கியமான ராணுவ பயிற்சி நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11வது மித்திர சக்தி 2025 பயிற்சி இந்தியா மற்றும் இலங்கைக்கு நடக்கிறது. அதே மாதிரி திரிசூல் பயிற்சி இந்தியா தனது வருடாந்திர திரிசூல் பயிற்சி முப்படை பயிற்சி நடத்துவாங்க. அப்புறம் உடற்பயிற்சி பெருங்கடல் வானம் நேட்டோ உறுப்பு நாடுகள். ஸோ இது நேத்தையும் பார்த்தோம், இது ஒரு தடவை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொது சேவை ஒலிபரப்பு தினம் ஆண்டுதோறும் நவம்பர் 12 நடக்குது. எப்போ அப்படின்னா மகாத்மா காந்தி. ஓகேவா? பொது சேவை ஒலிபரப்பு தினம், பிராட்காஸ்டிங், பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் டே, பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் டே, பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் டே நவம்பர் 12 நடக்குது மகாத்மா காந்தி பேர்ல. ஸோ மகாத்மா காந்தியோட வரலாற்று சிறப்புமிக்க வானொலி உரை நினைவு வகையில இது வந்து நவம்பர் 12 இந்த பிராட்காஸ்டிங் டே அறிவிக்கப்பட்டிருக்கு. 1947 இந்த நாள்ல காந்தி வந்து முதலா அவர் வந்து புதுதில்லியில உள்ள ஒலிபரப்பு இல்லத்திற்கு வருகை தந்ததை ஒட்டி இதை வந்து சொல்றாங்க. தீபாவளி பண்டிகையின் போது குருக்ஷேத்திரத்தில் உள்ள அதிகாரிகளிடம் அவர் பேசினார். ஓகேவா? ஸோ இதுதான் 2000 ஆண்டில் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் வந்து இதை நவம்பர் 12 சேவை ஒலிபரப்பு தினமாக அவங்க அறிவிச்சாங்க. ஓகே, அடுத்து 5 எந்த நடவடிக்கையின் கீழ் ரயில்வே பாதுகாப்பு படையினால் 16,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஆபரேஷன் நான்ஹே ஃபேர்ஹிட்டே. ஸோ இது என்ன அப்படின்னா 16,000 சில்ட்ரன் குழந்தைகளை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். ஆபரேஷன் நானே ஃபேர்ஹிட்டேங்கிறது ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ரெஸ்கியூ சில்ட்ரன் ஜனவரி டு அக்டோபர் இந்த வருஷத்துல. என்னன்னா மிஷன் ஜீவன் ரக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் மூலயமா இதை வந்து நார்காட்டிக்ஸ் மூலயமா இதை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆபரேஷன் நார்கோஸின் கீழ் ரயில்வே பாதுகாப்பு படை பொருள் மற்றும் மனநோய், போதைப் பொருள் மற்றும் மனநோய் பொருட்களை கைப்பற்றிய அதன் போதைப் பொருள் எதிர்ப்பு முயற்சி தான் இந்த ஆபரேஷன் நார்கோஷன். ஓகே, ஸோ வேற என்னென்னலாம் ஆபரேஷன் நடந்திருக்கு அப்படின்னா சீன பட்டாசுகளை சட்டவிரோதமாக கடத்ததை தடுக்க இயக்குநரகம் ஆபரேஷன் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணாங்க. அப்புறம் ஆபரேஷன் அலர்ட் ராஜஸ்தான் எல்லையில பாதுகாப்பு படையினால் நடத்தப்பட்டது. எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 15. ஆபரேஷன் பிரம்மா 2005 மியான்மர் பூகம்பம் நடந்தது இல்லையா அது. ஆபரேஷன் கலோனமி உத்தரகாண்ட் அரசு. ஆபரேஷன் இந்திராவதி ஹட்டியில் இருந்து டொமினிக்கன் குடியரசிற்கு இது கண்டது. அப்புறம் ஆபரேஷன் ஒலிவியா ஆலிவ் ரிட்லி கடல் ஆமைகள் பாதுகாக்க இந்திய கடலோர காவல்படை இது பண்ணது. அப்புறம் ஆபரேஷன் ஸ்பைடர் வெப். ஓகே, உக்ரைன் பாதுகாப்பு சேவையை இது வந்து மேம்படுத்தது. ஸோ ஆபரேஷன் ரைசிங் லயன், ஆபரேஷன் ட்ரூ பிரம்மிஸ், ஆபரேஷன் சிந்து இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் 2025 இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னா 9th. குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் 2025. ஸோ ஜெர்மன் வாட்ச் வெளியிட்ட 2025 உலகளவு காலநிலை ஆபத்து குறியீட்டுல காலநிலை மீள்தன்மையில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு. 1995 24 ஆண்டுக்கான நீண்டகால காலநிலை குறியீட்டில் இந்தியா உலகளவில் இந்த இது பெற்றிருக்கு 9வது ரேங்கு. டொமினிகா, மியான்மர் மற்றும் ஹாண்ட்ராஸ் ஆகியவை 30 ஆண்டுகள்ல என்ன பண்ணிருக்காங்க, தீவிர வானிலை அதிகம் பாதிக்கப்பட்ட முதல் 3 நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அதுக்கு வேற ஒரு தரவரிசை. அதே மாதிரி சமீபத்தில் என்னென்ன தரவரிசை இருக்கு, இண்டெக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உலகளாக ஃபயர் பவர் கோல்டு ஃபயர் பவர் குறியீடு இந்தியாவில் தரவரிசை 4வது இருக்கு. அப்புறம் ஹென்லி பாஸ்போர்ட் குறியீட்டுல இந்தியாவோட இது வந்து 85வது இடத்துல இருக்கு. நிலையான வணிக குறியீட்டுல 23வது இடத்துல இந்தியா தரவரிசையில் இருக்கு. பசி குறியீட்டுல எத்தனை இருக்குன்னா 102வது. அப்புறம் பொருளாதார சுதந்திர குறியீட்டுல இந்தியாவோட தரவரிசை 128வது இருக்கு. ஸோ இதுல உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீட்டுல GIல இந்தியா வந்து 38வது இருக்கு. இதை ஒரு தடவை நோட் பண்ணிக்கங்க.
மனோகர் பாரிக்கர் யுவா சயின்டிஸ்ட் அவார்ட் 2025. சமீபத்தில் மனோகர் பாரிக்கர் யுவ விஞ்ஞானி விருது 2025 யாருக்காக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சாய் கௌதம் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவர் வந்து சாய் கௌதம் கோபாலகிருஷ்ணன் மெட்டீரியல் இன்ஜினியராக இருக்கிறது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்ல. மனோகர் பாரிக்கருக்கு யுவா சயின்டிஸ்ட் அவார்டு இந்த வருஷம் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா. முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கோவா முதல்வருமான மனோகர் பாரிக்கரை நினைவுகூரும் வகையில் இந்த அவார்டு வழங்கப்பட்டு இருக்கு. இது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் விதமான பங்களிப்புகளை இளம் விஞ்ஞானி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஓகே. இந்த பாராட்டு பத்திரம் மற்றும் 5 லட்சம் ரொக்க பரிசு இதுல வழங்கப்படுது. ஸோ சமீபத்தில் என்னென்ன விருதுகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இதுல இருக்கு. ஸோ பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்கே சிறப்புகள் லட்சுமண் விருது அமீர் கானுக்கு. அப்புறம் 2022 சாகித்ய சம்மன் விருது ஜவேத் அக்தருக்கு. பிரெஞ்சு செவாலியர் டிஎல் ஆர்டர் விருது சுனில்காந்த் முன்ஜல். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட அவார்டு கொடுத்துருக்காங்க. பிரசிடென்ட் மெடல் ஆஃப் ஆனர் ஆஃப் இஸ்ரேல் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஜப்பானின் கலாச்சார தகுதிக்கான நபர்கள் விருது வென்ற முதல் குரல் நடிகர் மசோகா நோசாவான்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு தடவை இந்த வருஷத்துக்கு உண்டான அவார்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேர்ல்டு நிமோனியா டே 2025 எப்போ வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா இது வந்து 12 நவம்பர். ஓகேவா. 12 நவம்பர் செலிப்ரேட் பண்றாங்க. இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா சைல்டு சர்வைவல். சைல்டு சர்வைவல் உலக நிமோனியா தினம் குழந்தை உயிர் வாழ்வு ஆண்டுதோறும் நவம்பர் 12 அனுசரிக்கப்படும். ஸோ உலக நிமோனியா தினம் தடுக்கக்கூடிய ஆனால் கொடிய நோயான நிமோனியா பற்றி இதற்கான ஒரு உலகளாவிய முயற்சி இதுதான். ஓகே. சுகாதார அமைப்பிலே வலுப்படுத்தல் தடுப்பூசி சமமாக அணுகுவது தான் இதோட மெயின் நோக்கமே. அடுத்த கொஸ்டின், உலக கருணை தினம் 2025 எந்த தேதியில கொண்டாடப்படுதுன்னா இன்னைக்கு நவம்பர் 13ஆம் தேதி இன்னைக்கு கொண்டாடப்படுது. 13th நவம்பர் வேர்ல்டு கைண்ட்னஸ் டே. ஸோ இது வந்து 1998 வேர்ல்டு கைண்ட்னஸ் டே மூவ்மெண்ட் மூலயமா இந்த டே வந்து கொண்டாடப்படுது. ஸோ பார்ட் ஆஃப் த குளோபல் கைண்ட்னஸ் மூவ்மெண்ட் தான் இது. மிக முக்கிய மற்றும் ஒன்றிணைக்கும் மனித கொள்கைகளில் ஒன்றான பச்சாதாபம், இரக்கம், கருணை ஆகியவற்றை பரிசு சிந்திக்க நமக்கு வாய்ப்பளிக்குது. ஓகே. அதுக்கப்புறம் நவம்பர் மாதத்தோட முக்கிய நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வேர்ல்டு வீகன் டே. அப்புறம் அதுக்கப்புறம் உலக சைவ உணவு தினம் நவம்பர் 1. நவம்பர் 5 உலக சுனாமி விழிப்புணர்வு தினம். நவம்பர் 7 தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். 8 நவம்பர் உலக ரேடியோகிராஃப் தினம். 11 நவம்பர் தேசிய கல்வி தினம். ஓகே. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸோட வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.